ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி கரிக்குலமில் இருக்கிற சயின்ஸ் சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் தான் பார்த்துட்டுருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து சில சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் பார்த்தோம். திஸ் வில் பி த கண்டினியூஷன் ஆஃப் த லாஸ்ட் வீடியோ. சரி, ஃபஸ்ட்டு சாப்டர் தான் வந்து ஸ்டில் வி ஆர் ஹேவிங். ஸோ ஆல்ரெடி அதுலேயும் வந்து பார்த்துருக்கோம், காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் வி ஹவ் சம் மோர் காம்போனன்ட்ஸ் இன் அவர் டெய்லி ஃபுட். ஸோ இந்த விட்டமின்ஸ் பார்த்தோம் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் பற்றி பார்த்தோம். வி ஹேவ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ், விட்டமின் ஏ, சி, டி, கே, இ, அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி விட்டமின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின்ஸ் வந்து தனியாக இருக்கும்போது, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டி, விட்டமின் சி, விட்டமின் கே, விட்டமின் இ அப்படி இருக்கும்போது தனியாக இருக்கும்போது விட்டமின்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அது இல்லாமல் இந்த விட்டமின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் சம் குரூப் ஆஃப் விட்டமின்ஸ். ஓகே, ஸோ அந்த குரூப்பில் என்ன மாதிரியான விட்டமின்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து விட்டமின் B1, B2, B3, ஸோ இது மாதிரி வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் சப் குரூப்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி த குரூப் விச் இஸ் ஹேவிங் சம் சப் குரூப் ஆஃப் விட்டமின்ஸ் தட் இஸ் கால்டு குரூப் ஆஃப் விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நெக்ஸ்ட்டு இந்த விட்டமின் ஏ வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுது ஹியூமன் பாடிக்கு, எங்கே மெயினாக என்ன விஷயத்துக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, டு கீப் த ஹியூமன் ஸ்கின் ஆஸ் வெல் அஸ் ஐஸ் ஹெல்த்தி. ஸோ ஹியூமன் ஸ்கின் ஆஸ் வெல் அஸ் ஐஸை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு வி நீட் சம் விட்டமின் ஏ ஃபுட். அண்ட் விட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா டு ஃபைட் அகெயின்ஸ்ட் மெனி டிசீஸ். ஓகே, நிறைய நோயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோயிலேருந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும் அப்படின்னா வி நீட் டு ஹாவ் விட்டமின் சி கண்டெய்னிங் ஃபுட். ஓகே, நெக்ஸ்ட் விட்டமின் டி வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா த ஃபுட் விச் இஸ் ஹேவிங் விட்டமின் டி தட் கண்டைன் சம் கால்சியம் எலிமெண்ட்ஸ். ஸோ அந்த கால்சியம் எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தட் வில் பி யூஸ்டு ஃபார் பீயிங் ஸ்ட்ராங் அவர் போன்ஸ் அஸ் வெல் அஸ் டீத். ஓகே, நம்மளோட எலும்புலையும் பற்களையும் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த விட்டமின் டி வந்து தேவைப்படுது. ஓகே, நெக்ஸ்ட்டு மினரல்ஸ். ஓகே, மினரல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக இது வந்து ஒன் ஆஃப் த எசென்ஷியல் எலிமெண்ட் ஃபார் அவர் பாடி. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஹேவிங் சம் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஓகே, த சம் செயின் ஆஃப் எலிமெண்ட்ஸ். சரி, இந்த விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சன்லைட் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு வந்து ஒரு நேச்சுரல் விட்டமின் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்லைட் வந்து ஒன் ஆஃப் த நேச்சுரல் விட்டமின் எலிமெண்ட்டு. ஸோ அந்த சன்லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வி ஹாவ் சம் விட்டமின் டி. ஓகே, விட்டமின் டி இருக்கிற அந்த விட்டமின் டி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சன்லைட்டில் வந்து நிறைய இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு டயட்ரி ஃபைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் ரஃபேஜஸ். ஓகே, ரஃபேஜஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து கிடைக்குது, ரஃபேஜஸ் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா மெயின்லி இட் வில் பி கெட்டிங் ஃப்ரம் பிளான்ட் ப்ராடக்ட்ஸ் இன் அவர் ஃபுட்டு. பிளான்ட் ப்ராடக்ட்ஸ்லேருந்து நமக்கு ரஃபேஜஸ் கிடைக்குது. ஸோ மெயின் சோர்ஸ் ஆஃப் ரஃபேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சாப்பிட்ற ரஃபேஜஸ் என்னென்ன ரஃபேஜஸ் அப்படின்னா சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா ஹோல் கிரெயின்ஸு, பல்சஸ்ஸு, பொட்டேட்டோஸு, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், இதெல்லாம் வந்து தட் இஸ் கால்டு இதெல்லாம் வந்து ரஃபேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரஃபேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா டஸ் நாட் ப்ரொவைட் எனி நியூட்ரிஷன்ஸு இந்த ரஃபேஜஸ் வந்து கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ரஃபேஜஸ் வந்து ஒன் ஆஃப் த எசென்ஷியல் காம்பனன்ட்ஸ் இன் அவர் டெய்லி ஃபுட். இட் ஹெல்ப்ஸ் டு கெட் ரைட் ஆஃப் அன்டைஜஸ்ட் ஃபுட். ஓகே, சரிங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம டெய்லி ரெகுலராக எடுத்துக்கிற ஃபுட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நியூட்ரிஷன்ஸு. அந்த இம்பார்ட்டன்ட் நியூட்ரிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா அன்டைஜஸ்டட் ஃபுட்டை வந்து கெட் ரைட் பண்ணுறது, நம்ம உடம்புலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு விட்டமின்ஸ் வி ஹேவ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் விட்டமின் ஏ வந்து எந்த எலிமெண்ட்டில் இருக்க நிறைய அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பையா, கேரட்டு, மேங்கோ. அண்ட் விட்டமின் பி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு, ரைஸு, லிவரு. விட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, கோவா, டொமேட்டோ, க்ரீன் சில்லி. அண்ட் விட்டமின் டி கண்டெய்னிங் ஃபுட்ஸ் வந்து ஃபிஷ்ஷு, லிவர், எக்கு. சரி, நெக்ஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் அயோடின். ஓகே, அயோடினோட மெயின் சோர்சஸ். ஸோ ஒன் ஆஃப் த சோர்ஸ், அதாவது வி ஹவ் மெனி சோர்சஸ், சம் ஆஃப் த சோர்சஸ் விச் கண்டெய்ன்ஸ் அயோடின். அண்ட் அதில் ஒரு இம்பார்ட்டண்ட் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜிஞ்சர். அதே மாதிரி பாஸ்பரஸோட இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் வந்து மில்க் அண்ட் பனானா. அண்ட் அயனோட இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் வந்து ஆப்பிள்.
அண்ட் சோர்ஸ் ஆஃப் கால்சியம் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் அண்ட் எக். ஸோ இதெல்லாம் வந்து சோர்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ், அயோடின், அயன் as well as கால்சியம். சரி, நெக்ஸ்ட்டு வாட்டர். சரி, வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் சோர்ஸ், ஹியூமன் பாடிக்கு வந்து மெயின் சோர்ஸு வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு டு அப்சார்ப் நியூட்ரியன் ஃப்ளோ ஃபுட். ஓகே, நியூட்ரியன் ஃப்ளோ ஃபுட். ஸோ நியூட்ரியன் ரிலேட்டட் ஃபுட்ஸ் வந்து அப்புறம் அப்சார்ப் பண்ணுறதுக்கு வாட்டர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நெக்ஸ்ட்டு பேலன்ஸ்டு டயட். பேலன்ஸ்டு டயட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. பேலன்ஸ்டு டயட் அப்படின்றது என்ன? இந்த டயட் கண்டெய்ன்ஸ் அ குட் அமௌண்ட் ஆஃப் ரஃப் எக் ஆஸ் வெல் அஸ் வாட்டர். அதாவது இப்போ ஒரு நம்ம ஒரு ஃபுட்டு கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன்ஸு, மினரல்ஸு, விட்டமின்ஸு, ரஃபேஜஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டும் இருக்குது. ஸோ அதில் வந்து எல்லாமே வந்து ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். நம்ம உடம்புக்கு என்னென்னலாம் நம்ம இப்போ நியூட்ரிஷன்ஸு, ப்ரோட்டீன்ஸு, மினரல்ஸ் எல்லாம் எடுத்துக்கும் போது ஸோ அதோட ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் உடம்புக்கு பாடிக்கு இருந்ததுன்னா நம்மளோட ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மளோட பாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை நம்ம எடுத்துட்டா, அந்த மாதிரி ஈக்குவல் கான்ட்ரிபியூஷனில் இருக்கிற எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டும் எடுத்துட்டா தட் இஸ் கால்டு பேலன்ஸ்டு ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து பேலன்ஸ்டு ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா எதில் வந்து நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா பல்சஸ்ஸு, கிரவுண்ட் நட்டு, சோயா பீனு, மாங்டாலு, பெங்கால் கிராமு, ஃபெர்மெண்டட் ஃபுட்டு, காம்பினேஷன் ஆஃப் ஃப்ளோர்ஸு, பனானா, ஸ்பினாச் இதெல்லாம் வந்து நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்காதா சொல்கிறாங்க. அண்ட் டிஃபிஷியன்சி அப்படின்னு வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃபுட், ஏதாவது ஒரு நமக்கு நியூட்ரிஷன்ஸோ இல்லை ப்ரோட்டீன்ஸோ ஏதோ கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டிஃபிஷியன்சி வந்து க்ரியேட் ஆகும். ஒரு டிஃபிஷியன்சி க்ரியேட் ஆகிறதால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து டிஸார்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் டிசீஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அந்த டிஃபிஷியன்சி டிசீஸ் வந்து மெயினாக வந்து டியூ டு லேக் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ். ஓகே, நிறைய அதாவது ரொம்ப நாள் வந்து நம்ம நியூட்ரிஷன்ஸ் இல்லாத ஃபுட்ஸ்லாம் நம்ம எடுத்துட்டா ஸோ வில் பி கெட்டிங் டிஃபிஷியன்சி ஆஃப் டிசீஸ். ஓகே, இந்த ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி லாங் டைம் இருந்தால் என்ன ஆகும்? சரியா, நம்ம ரொம்ப நாள் வந்து ப்ரோட்டீன்ஸே வந்து சரியாக எடுத்துக்கலாம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டண்டட் க்ரோத்து. ஓகே, ஒரு வளர்ச்சி இருக்காது, சரியாக வளர்ச்சி இருக்காது, ஸ்வெல்லிங் ஆஃப் ஃபேஸஸ்ஸு, முகத்தெல்லாம் வந்து வீக்கம் இருக்கும், டிஸ்கலரேஷன் ஆஃப் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கலரேஷன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் டிஃபிஷியன்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனால் வருது. ரொம்ப நாள் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து எடுத்துக்காம வந்து இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் டிஃபிஷியன்சிலாம் வரும். சரிங்களா? சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சில இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய சயின்ஸ் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.